structures and union. இதுக்கு முன்னாடி அரே பார்க்கும்போது ஹோமோஜீனியஸ் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே மெமரி லொகேஷன்ல வைக்கிறோம்னு சொன்னோம். இங்க ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா, வேற வேற டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி ஒரே பேருக்கு கீழே ஒரே மெமரி லொகேஷன் கண்டினியூஸா யூஸ் பண்றோம். அதான் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா ஸ்ட்ரக்சர் எம்ப்ளாயி, இதுதான் சின்டாக்ஸ். அதுல நான் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அந்த எம்ப்ளாயிங்கிற ஓப்பன் க்ளோஸ் செமிகாலன் போட்டு முடிப்போம். அதுக்குள்ள என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு கேரக்டரும் ஒரு ஃப்ளோட்டும் வச்சிருக்கேன். அதுலேயே அப்படியே அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன் இ. இப்போ என்ன ஆகும்னா கேரக்டருக்கு 1 பைட்டு, ஃப்ளோட்டுக்கு 4 பைட்டு, ஸோ டோட்டலாக 5 பைட் டேட்டா வந்து அலோகேட் ஆகும். மெமரி வந்து அலோகேட் ஆகி அந்த வேரியபிள் ஈங்கிறது அதில் ஸ்டோர் ஆகிக்கும். அந்த ஈங்கிறதுல 5 பைட்ஸ் அலோகேட் ஆகி அதில் எக்ஸ் அண்ட் ஒய் 1 பைட் அண்ட் 4 பைட் தனித்தனியாக இருக்கும். இது ஸ்ட்ரக்சர். யூனியனும் ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான், ஹெட்ரோஜினியஸ் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் அதில் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ, லார்ஜஸ்ட் மெமரி எதுக்கு தேவைப்படுமோ அவ்வளவுதான் மெமரி வந்து அலோகேட் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல யூனியன் எம்ப்ளாயி கேரக்டர் எக்ஸ் ஃப்ளோட் ஒய், கேரக்டருக்கு 1 பைட்டு, ஃப்ளோட்டுக்கு 4 பைட்டு. அப்போ மொத்தமா 4 பைட்டு தான் மெமரி அலோகேட் ஆகும். எது ஹையஸ்டோ அது மட்டும் தான் அலோகேட் ஆகும். இப்போ ஏதாவது அட் அ டைம் வந்து ஏதாவது ஒரு வேரியபிளா யூஸ் பண்ண முடியும். எக்ஸ் ஒய் ரெண்டையுமே அட் அ டைம் யூஸ் பண்ண முடியாது யூனியன்ல. அட் அ டைம் எதை எக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை ஒய்யை யூஸ் பண்ணலாம். மெமரி வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அதான் மெயின் அட்வான்டேஜ் யூனியன்ல. இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கும் எம்ப்ளாயி யூனியனுக்கும், யூனியன்ல வந்து எல்லாமே 0க்கு வந்து இனிஷியல் வேல்யூ வந்துடும். அடுத்தது ஸ்ட்ரிங்னா அரே ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம அரே பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து கேரக்டர் ஒரு அரே வச்சோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். ஆனால் யூஸ்வலாக ஸ்ட்ரிங் வந்து நல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். /0 இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் இது மூலமாக தான் டெர்மினேட் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ரிங்ல வந்து நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. string.hங்கிற ஹெடர் ஃபைல் இன்பில்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் கம்பேர், ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் கன்கேட், இந்த மாதிரி அப்பர் கேஸா லோவர் கேஸா அதோட ஆஸ்கி வேல்யூஸ் என்ன, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆஸ்கி அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து ஒரு என்கோடிங் ஃபார்மேட். இதுக்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லி ஒரு என்கோட் பண்ணி வைக்கிறோம். இப்போ கேரக்டர்ஸ் ஏபிசிடிலாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் ஏக்கு பதிலாக ஒரு பைனரி வேல்யூ ஸ்டோர் பண்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆஸ்கி. யூஸ்வலாக வந்து 7 பிட்ஸ் போதும். 0லேருந்து 127 வரைக்கும் ரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்தால் அதுக்கு வேல்யூ வந்து 65, பினா கேபிட்டல் பினா 66, இந்த மாதிரி. அதுவே லோவர் கேஸ் ஏனா 97, லோவர் கேஸ் பினா 98, இந்த மாதிரி. டிஜிட் 0க்கு வந்து 48, டிஜிட் 1க்கு வந்து 49, இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். இதில் 0லேருந்து 31 வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் கேரக்டர்ஸ். 32nd கேரக்டர் வந்து ஸ்பேஸ், கடைசி கேரக்டர் 127 வந்து டெலீட். இப்போ வந்து எக்ஸ்டெண்டட் ஆஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு 128லேருந்து 255 வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 8 பிட், ஏன்னா எப்படி ஒரு பைட் யூஸ் பண்ணாம நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஒரு பைட்ல 7 பிட் தான் யூஸ் பண்றோம். அப்புறம் ஒரு பிட் யூஸ் பண்ணாம இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா 255 வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் எக்ஸ்டெண்டட் ஆஸ்கி. இது தவிர பிட் ஃபீல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு இன்டீஜர்னா 2 பைட், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, வெறும் 4 பிட் எனக்கு போதும் அப்படின்னா நான் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா, இன்ட் மந்த் ஒரு காலன் வச்சு 4 அப்படின்னா 4 பிட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ மெமரி வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஆனால் இந்த பிட் ஃபீல்ட் வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்றாங்க.